சந்தோஷ் ராவணன் இயக்கத்தில் கிரைம் த்ரில்லர் ஜானரில் பிக் பாஸ் புகழ் பிரஜின், இவானா பருண், அனுபமா குமார் முன்னணி கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அந்தரன் திரைப்படம் ஜூன் 26 தேதி முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில் வெளியாகிறது. காண தவறாதீர்கள். சார் வணக்கம். வணக்கம் சிவி. எஸ் சார், நம்ம நேயர்கள் வழக்கம் போல கேள்விகள் அள்ளி தெளிச்சிருக்காங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லுவோம் சார். நிச்சயமா நிச்சயமா சார், நம்ம டெய்லியும் சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், நீண்ட கால முதலீடு மட்டும்தான் பங்குச்சந்தைக்கு நல்லது, நமக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆமா. நீண்ட கால முதலீடுனா எவ்வளவு காலம்? அது 3 மாசமா அல்லது 3 வருஷமா இல்ல அதுக்கும் மேலேயாங்கிறது வந்து மணிகண்டனுங்கிற நேயர் வந்து கேட்டிருக்காருங்க சார். வாரன் பஃபெட் சொல்றாரு ஆயுட்காலம் முழுவதும், ஃபாரெவர் ஹோல்டிங் பீரியட். அந்த மாதிரியான பங்குகளை தான் நம்ம முதலீடு செய்யணும். அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட், அதாவது நாளைக்கு ஒரு எதிர்பாராத நிகழ்வுகள், வெள்ளமோ பூகம்பமோ இல்ல ஒரு நாள பங்குச்சந்தையே ஒரு 10 ஆண்டுகளுக்கு மூடப்பட்டு விட்டது, அப்ப கூட நம்ம கவலைப்படாத அளவுக்கான ஒரு தொழில், ஒரு பிசினஸ், ஒரு ப்ரொமோட்டர் ட்ரிவன் கம்பெனில தான் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. பட் பிராக்டிகலா பார்ப்போம். இன்னைக்கு தொழில்நுட்பம் மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல வந்து நம்ம அப்படிலாம் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு 20 ஆண்டு காலம்ங்கிறதெல்லாம் நம்ம மனசுல அந்த காலகட்டத்தோடு அந்த எண்ணத்தோடு முதலீட்டு சந்தைக்கு வருவது நல்லது. வீடு வாங்கும் பொழுது அப்படித்தான் வர்றோம். வீடை வாங்கி 6 மாசத்துல விலை ஏறணும்னா வித்துருவோமா, 3 மாசத்துல வித்துருவோமான்னு நம்ம நினைக்கிறதே கிடையாது. அது நம்ம குடியிருக்க போறதுக்கு. சரி, அடுத்து 2வது வீடு வாங்கினா கூட அதை நம்ம 5 வருஷத்துல வித்துருவோம்னா யாரும் வாங்குறது கிடையாது. அதுல வாடகை வரட்டும், அதை வச்சுக்குவோம். அந்த மாதிரி தான் பங்குச்சந்தையும் நல்ல நிறுவனத்துல நல்ல ப்ரொமோட்டர் ட்ரிவன்ல வாங்கினோம்னா பர்மனெண்டா வச்சுக்கிட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தையும் ஆதாயத்தையும் அவ்வப்பொழுது அறுவடை செய்வதுங்கிறது நல்லதா இருக்கும். அப்படித்தான் நம்ம மனசுல வச்சுக்கணும். இருந்தாலும் ஹேவிங் செட் தட், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிவேக தொழில்நுட்ப மாறுதல் காரணமாக நம்ம வந்து எந்த துறையில முதலீடு செய்திருக்கோம்ங்கிறது முக்கியம். அதை பொறுத்து இந்த காலகட்டம்ங்கிறது மாறுபடும். தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு துறையில முதலீடு செய்திருக்கோம்னா நம்ம அடிக்கடி அதை கொஞ்சம் பார்க்கணும். அடிக்கடினா காலையில எழுந்திரிச்சு மத்தியானம் இந்த ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்து நம்ம இது பண்ற மாதிரி கூல் ஆயிடுச்சான்னு பாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வாரத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறை, காலாண்டிற்கு ஒரு முறை அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அந்த தொழில்நுட்பம் மாறிடுச்சா, வேற புதிதாக தொழில்நுட்பம் வந்திருக்கா? ஃபிளாப்பி டிஸ்க் போய் சிடி-ராம் வந்தது, சிடி-ராம் போய் பென்டிரைவ் வந்தது, பென்டிரைவ் போய் இப்ப கிளவுட் வந்துருச்சு ஸ்டோரேஜுக்கு. அப்படி வரும்பொழுது சிடி-ராமுக்கு வேலை இல்லாம போயிடுது. அப்ப அந்த மாதிரி இதே எஃப்எம்சிஜியா இருந்தா அந்த மாறுதல் வரப்போறதே கிடையாது. பெரும்பாலும் பார்மசூட்டிகல்ஸோ எஃப்எம்சிஜியோ நீண்ட கால அடிப்படையில ஓரளவு மாறுதல்கள் அவ்வப்பொழுதுதான் வருமே தவிர அடிக்கடி நிகழ்வதல்ல. அதை பொறுத்து இந்த காலகட்டம்ங்கிறது மாறும்ங்கிறது 2வது விஷயம் நான் சொல்ல விரும்புறது. 3வது ரொம்ப முக்கியமா வருமான வரித்துறை சொல்றது எதுன்னா, நீண்ட கால முதலீடு அப்படின்னா பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களாக இருந்தால், அதனுடைய பங்குகளா இருந்தால், ஓராண்டிற்கு மேலேனா நீண்ட கால முதலீடு, ஓராண்டுக்குள்ளேனா குறுகிய கால முதலீடு, அதற்கு தக்க வருமான வரி விதிக்கிறார்கள். குறுகிய கால முதலீட்டிற்கு 20% வரியும், நீண்ட கால மூலதன ஆதாயத்திற்கு எந்தவித வருமான வரியும் கிடையாது. ஆண்டுக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு ஆளுக்கு. அதற்கு மேல போனால் கூட 12.5% தான் வருமான வரி விதிக்கிறார்கள். அதுவும் நஷ்டம் ஏதாவது இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்ச லாபத்திற்கு மட்டும்தான் வருமான வரி. சோ அந்த வருமான வரி சொல்வது அப்படி இருக்கு. ஆனால் நம் மனதை பொறுத்த வரைக்கும் அது நல்ல ப்ரொமோட்டர், நல்ல நிறுவனமாக இருந்தால் ஒரு வீடு வாங்கி போடுற மாதிரி தான் ஃபாரெவர். என்னைக்கு நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் காலகட்டத்தில் ஓய்வு பெறும் பொழுது அல்லது நம்முடைய நிதி இலக்கை அடைந்த பிறகு, ஒரு குழந்தையினுடைய திருமணத்திற்கோ மேற்படிப்பிற்கோ நம்ம ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு சேமிக்கிறோம்னா அந்த காலகட்டத்தில் நமக்கு தேவை ஏற்படும் பொழுது அதை அறுவடை செய்து கொள்ளலாம். அல்லது அந்த நிறுவனத்தினுடைய போக்கில் பெரிய மாறுதல் ஏற்பட்டு தொழில்நுட்பம் மாறுகிறதுனா அப்ப பண்ணிக்கலாம். இதை தவிர நம்ம வந்து இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விற்கிறது அல்லது நாளைக்கு 3 மாசம்ங்கிறதெல்லாம் வந்து நான் தப்பு ரைட்டுக்குள்ளே போக விரும்பல. அதெல்லாம் அந்த ரிஸ்க் புரிந்தவர்கள், அந்த ட்ரேடிங் மெத்தடாலஜியை புரிந்து கொண்டவர்கள், அதில் உள்ள ஆபத்துகளையும் ஆதாயங்களையும் புரிந்து கொண்டவர்களுக்கானது. நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு நீண்ட கால முதலீடுங்கிறது ஃபாரெவர். அதுதான். ரூ ஜெகதீஷ்ங்கிற நேயர், the show is very good and informative and we'll learning a lot. My question, if someone is selling a stock but there are no buyers to buy that stock, then how does the stock price actually decrease? 2ஆ பிரிச்சுக்குவோம். முதல்ல வந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பாராட்டி வரக்கூடிய தகவல்கள் நம்ம இருவருக்குமானது, நம்ம ப்ரொடியூசர்ஸ், நம்ம ஷோ கண்டக்ட் பண்றவங்களுக்கானது. அதனால நம்ம அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்தரலான்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்ப 2வது கேள்விக்குள்ள போனோம்னா, ஏன்னா அது மத்த ஆடியன்ஸுக்கு அதுல வந்து பெரிய ஆர்வம் இருக்காது. மத்த கேள்வின்னு பார்த்தோம்னா, ஒருத்தர் விற்கிறாருன்னா இன்னொருத்தர் வாங்குறவர் இருக்கணும்ல, இல்லாதப்ப எப்படி பங்குனுடைய விலை இறங்குதுன்னு தான் கேட்கிறாரு. ரொம்ப கரெக்டான கேள்வி. ஒரு சந்தையில வந்து விற்பவர் இருந்தா வாங்குறவர் இருக்கணும். ஒரு ஃபேமஸான கோட் சொல்லுவாங்க, பங்குச்சந்தை வினோதமான இடம். பங்கை விற்கிறவர் நினைச்சுக்கிறாரு நல்ல விலை வந்துருச்சு, லாபம் பதிவு பண்ணிட்டோம், நம்ம வித்துட்டு போறோம்னு சாமர்த்தியமா பண்றோம்னு நினைச்சுக்கிறாரு. பங்கை வாங்குறவர் என்ன நினைச்சுக்கிறாரு, இந்த பங்கு மலிவான விலையில கிடைக்குது, நம்ம இதை வாங்கி பெரிய லாபம் பண்ண போறோம் சாமர்த்தியமான அவரும் நினைச்சுக்கிறாரு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பங்குனுடைய விலை எப்படி இறங்குதுன்னா, வாங்குபவரை விட விற்பவர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அந்த விலை இறங்குது. டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். அந்த நிறுவனத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் இதற்கும் நேரடியான தொடர்பு குறுகிய காலத்துல இல்ல. அன்றாட வணிகத்துல அது ரொம்ப குறைவு. நீண்ட கால முதலீட்டுல தான் அது இருக்கும். அன்றாட வணிகத்துல அன்னைக்கு வேறு ஏதோ ஒரு
தேவை காரணமாக வேறு ஒரு பங்கு இதை விட அதிகமா அதிகரிக்கும் நினைச்சு வாங்குறதுக்காக லிக்விடிட்டி ஜெனரேட் பண்ணும், பணம் வேணுங்கிறதுக்காக இந்த பங்கை ஒருத்தர் விற்கலாம். அப்ப நிறைய பேர் விற்கும் பொழுது அதனுடைய பங்கினுடைய விலை குறையும். இப்ப குறையுதுன்னா வாங்குறதுக்கு ஆள் இல்லாம ஒரு சூழல் எப்ப வரும்னா, ஒருத்தர் 100 ரூபாய் நேற்று முடிவடைந்து இருக்கிறது, இன்னைக்கு 99 ரூபாய்க்கு செல்லிங் போடுறாரு, வாங்க ஆள் இல்லைன்னா ஒரு 98 மாத்துவார். ஒருவேளை 95க்கு தான் பையர் இருப்பாங்க, 96க்கு வாங்க ஆள் இல்லைன்னா 96 கொண்டு வந்து வித்துருவார், விலை இறங்கும். ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா 95 ஆன உடனே பங்கினுடைய விலையை பொறுத்து சர்க்கியூட் ஃபில்டர்னு ஒண்ணு இந்த பங்கு சந்தையில வச்சிருக்காங்க. தனிப்பட்ட பங்குகளுக்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லக்கூடிய டெரிவேட்டிவ்ல இருக்கக்கூடிய ஏறத்தாழ ஒரு 200 பங்குகளை தவிர்த்து மற்ற பங்குகளுக்கு எல்லாம் இது அந்த பங்குகளுக்கும் ஒரு மறைமுகமான ஒரு அப்ளிகபிலிட்டி இருக்கு. பட் அதை விட்டுருவோம். மற்ற பங்குகளுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 20% மேல் ஏற முடியாது, அது இறங்க முடியாதுன்னு இருக்கு. அது மெல்ல மெல்ல வாலட்டிலிட்டி அதிகரிக்க சில பங்குகளுக்கு அது 10% இருக்கும், சில பங்குகளுக்கு 5% ஒரு நாளைக்கு, சில பங்குகளுக்கு 2% ஒரு நாளைக்கு அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேல அது ஏறவோ இறங்கவோ முடியாது. ஏன்னா நின்று நிதானித்து முதலீட்டாளர்கள் முடிவெடுத்து வருவதற்கான அவகாசத்தை அது கொடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும் பொழுது. அப்படி நேற்று 100 ரூபாய்க்கு முடிவடைந்த பங்கு இன்னைக்கு 5% சர்க்கியூட் ஃபில்டர் இருக்கக்கூடிய பங்கா இருந்ததுன்னா இன்னைக்கு 95 ரூபாய்க்கு வந்தோம்னா வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அப்ப விற்பவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதுல ஒரே ஒருத்தர் ஒரு பக்கம் வாங்கினா கூட இன்னைக்கு 95 ரூபான்னு அது பதிவாயிடும். சோ நேற்று 100, இன்னைக்கு 95. நாளைக்கு இதுல இருந்து 5% குறைவாகவோ அல்லது மேலோ போவதற்கான சர்க்கியூட் ஃபில்டர் ரீசெட் பண்ணுவாங்க. இப்படித்தான் ஒரு பங்கினுடைய விலை தொடர்ந்து இறங்குவதோ வாங்குவதோ நடக்குது. நிறைய விற்பவர்கள் இருக்கும் பொழுது அது இறங்குகிறது. அதுல ஒருத்தர் ஒரே ஒரு பங்கை வாங்கினா கூட அது இன்னைக்கு இறங்கினாதான் அந்த இறங்கின விலைங்கிறது பதிவாயிடும். அடுத்த கேள்வி, ராஜமுருகன் பாலுங்கிற நேயர் எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பேசிக்கான நாலேஜ் இருக்கு, யூடியூப்லாம் பார்த்து கத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப ஸ்டாக் எப்படி வாங்குறது, என்எஸ்சில பிஎஸ்சில, அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வாங்குறதுங்கிறத கேட்டிருக்காரு. இதெல்லாம் தாண்டி நான் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், 34 வயசு ஆகுது, எங்க படிக்கிறது, என்ன மாதிரி கோர்ஸ் படிக்கிறது? அவர் சிங்கப்பூர்ல வேற இருக்காரா சார்? அதனால ஒண்ணும் இதுல படிக்கலாம், ஆன்லைன்லயே இப்ப நிறைய கோர்ஸ் வந்துருச்சு. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய புத்தகங்கள் கிடைக்குது, நல்ல புத்தகங்கள்லாம் இருக்கு. இலவசமாக டவுன்லோட் பண்ணக்கூடிய புத்தகங்கள் செபி, என்எஸ்சி, பிஎஸ்சி இவர்கள் எல்லாம் அவர்களுடைய இணையதளங்கள்ல சிடிஎஸ்எல் எல்லாமே பங்குச்சந்தையினுடைய அடிப்படை புரிதலை பத்தி வச்சிருக்காங்க. சர்வதேச பங்குச்சந்தைகளை பத்தி தெரியணும்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனுடைய வெப்சைட்ல போனா முதலீட்டாளர்களுக்கு என்று ஒரு இணையதளம் இருக்குது, அங்கிருந்து நீங்க நிறைய டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். சோ இது ஒரு பக்கம். இது ஒரு கோர்ஸா நீங்க ஒரு கேரியரா எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லது ஒரு முதலீட்டாளரா அணுகணும்னு நினைக்கிறீங்களா பொறுத்து நிறைய கோர்ஸ் இருக்கு. இதை நீங்க ஒரு கேரியரா எடுத்துக்கிட்டு பிற்காலத்துல ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு நீங்க ஒரு முதலீட்டு ஆலோசகராகவோ அல்லது பரஸ்பர நிதி முகவராகவோ மாறணும், ஆயுட்காப்பீடு முகவரா மாறணும்னா அதற்கு தக்க கோர்சஸ் இருக்கு. இப்ப பங்குச்சந்தை சார்ந்து முதலீட்டு ஆலோசகர் ஆகணும்னா என்ஐஎஸ்எம் இந்தியான்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், அவங்களுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட கோர்சஸ் வச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்த துறையில் விற்பனராகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சர்டிபிகேட் கோர்ஸை நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பித்து அந்த பரீட்சைக்கு அப்பியர் ஆகலாம். அதற்கான மெட்டீரியல் கண்டென்ட் பூரா உங்களுக்கு அதுல டவுன்லோட் பண்ண கொடுத்துருவாங்க. நீங்க படிச்சுட்டு நீங்களாவே செல்ஃப் ஸ்டடியில அதை எழுதலாம். அது உங்களை குவாலிஃபை பண்ணிட்டு நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து அதுல ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். அதுவே உங்கள் முதலீட்டாளராக மாறுவதற்கும் உதவியாக இருக்கும். இல்ல எனக்கு அதெல்லாம் இல்ல சார், எனக்கு முதலீட்டாளராக மட்டுமே மாறுவதற்கு சில இது வேணும்னா இதையும் படிக்கலாம். இல்லைன்னா என்எஸ்சி அகாடமி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி அகாடமின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுல அவ்வப்பொழுது ரெகுலரா கோர்சஸ் நடத்துறாங்க. பங்குச்சந்தை சார்ந்தது, அடிப்படை புரிதல், எப்படி வணிகம் செய்வது, பங்குகளை தேர்ந்தெடுப்பதுன்னு நேரடியா இல்லாம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ஒரு நிறுவனத்தினுடைய நிதி செயல்பாடுகளை எப்படி அலசி ஆராய்வது, அடிப்படையில் வலுவான நிறுவனமாங்கிறத எப்படி கண்டுபிடிப்பது, அந்த பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ஸ்டடி பண்றது, ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி படிப்பது, புரிந்து கொள்வது அப்படிங்கறதெல்லாம் அவர்கள் வகுப்பெடுக்கிறார்கள். அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ், நீங்க ஒரு ட்ரேடராக மாற விரும்பினால், அன்றாட வணிகம் செய்ய விரும்பினால் அதற்கான கோர்சஸும் என்எஸ்சி அகாடமியில இருக்கு. நல்ல தரமான கோர்சஸ் ஓரளவு ரீசனபிளா பிரைஸ்டா அவர்களிடம் இருக்கிறது. நீங்க ஒரு 5000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் அதற்கு அதிகமான லெவல்ல வெவ்வேறு கட்டங்கள்ல அவர்கள் கோர்ஸ் ஆன்லைன்லயே நடத்துகிறார்கள். நீங்க ஆன்லைன்ல அதை பார்க்கலாம், அந்த வகுப்புகளை பார்க்கலாம், சில தரவுகளை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், சில இதை நீங்க உங்களுடைய டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அந்த மாதிரி எல்லாம் வசதிகள் என்எஸ்சி அகாடமியிலும் இருக்கு. பிஎஸ்சியும் அந்த மாதிரி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவ்வப்பொழுது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. தனியார் நடத்துவதில் ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய பேர் நல்லா நடத்துறாங்க, தப்பில்ல. பட் பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு சந்தையில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில அந்த வகுப்பெடுப்பது என்பதை தாண்டி அதை தவறாக ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக்கா பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்களுடைய ஒரு கோர்ஸ் அடிப்படையில ட்ரேட் பண்றது, பையிங் செல்லிங் பண்றதுக்கு சில தரகர்களோடு டைப் பண்ணிக்கிட்டு நம்மளை ஒரு சூழலில் அவர்கள் அது ஒரு மணி மேக்கிங் மெஷினா
மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஒரு கல்ட் மாதிரி எல்லாம் ஈடுபடுகிறார்கள். ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே உள்ள ஒருவர் இந்த மாதிரி வகுப்பெடுப்பவர், நீங்க அவர் மேல் கடுமையான நடவடிக்கைகளை செபி எடுத்திருப்பதை பற்றி கூட நம்ம முன்பு பேசணும். இதன் மூலம் ஈட்டிய கோடிக்கணக்கான பணத்தை வந்து ஃபர்ஃபீட் பண்ணிருக்காங்க. தவறான ஸ்கிரீன்ஷாட்ஸை காமிச்சு லாபம் சம்பாதித்து இருக்கிறார்கள்னு மிஸ்லீடிங் எல்லாம் காமிச்சு கோர்ஸ் எடுத்திருக்காரு. அதுல எல்லாம் மாட்டிக்காதீங்க. செபியா இருக்கட்டும், பிஎஸ்சியா இருக்கட்டும், என்எஸ்சியா இருக்கட்டும், இவர்கள் சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், எம்சிஎக்ஸ் இவர்கள் எல்லாம் வந்து மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் அல்லது ரெகுலேட்டர் இந்த கேட்டகரியில வர்றாங்க. இவர்கள் நடத்தக்கூடிய கோர்ஸ்ல நீங்க வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முடிந்தால் நம்ம அதுல சில லிங்க்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில. இப்ப இந்த மார்க்கெட்டிங் வச்சு தான் இன்னொரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு சார், எம்ஆர்ங்கிற நேயர். How to give complaint against the influencer marketing through Facebook, Twitter threads who give calls and conduct webinar by collecting money from innocent people to SEBI? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒரு வெபினார் பணம் வாங்கிட்டு நடத்துறதோ கிளாஸ் எடுக்கிறதோ தப்பு கிடையாது, அது சட்டப்படி தவறு கிடையாது, அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுல ஏதாவது மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலோ உத்தரவாதமான வருமானம் அப்படிங்கிறது சொல்லக்கூடாதுன்னு செபி சொல்லியிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது விளம்பரப்படுத்தினாலோ அல்லது நிகழ்ச்சியில சொன்னாலோ நீங்க வருஷம் இவ்வளவு சம்பாதிக்கலாம், அதற்கான உறுதி இருக்கிறது, அதற்காக நாங்க வகுப்பெடுக்கிறோம்னு சொன்னாங்கன்னா, அல்லது மிஸ்லீடிங்கான தவறான தகவல்களை கொடுப்பது, உத்தரவாதங்களை கொடுப்பது இப்படி இருந்ததுன்னா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். செபியினுடைய இன்னொரு இணையதளம் இருக்கிறது இதற்காகவே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றதுக்கு. ஸ்கோர்ஸ்னு SCORES ஸ்கோர்ஸ் அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்கு போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை நீங்க வந்து ஃபைல் பண்ணலாம். அதுக்கு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் ஒரு முறை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா பேர் ஊர் தெரியாதவர்கள் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இல்லாம தவறாக யாரை பத்தியாவது வதந்தியை பரப்பக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கிறார்கள். அதுல நீங்க போயிட்டு உங்களுக்கு ஒரே ஒரு தடவை உங்களுடைய இமெயில் ஐடி மொபைல் நம்பரை வச்சு ஓடிபி வச்சு நீங்க ஒரு இது கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுல நீங்க போயிட்டு என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் யாருக்கு எதிரானது, மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷனா, ஈவன் தேசிய பங்குச்சந்தை, மும்பை பங்குச்சந்தை மீது உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா கூட அதுல ஃபைல் பண்ணலாம். நிறுவனங்கள் மீதா ஒண்ணு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களா இருந்தா அது மேல் நிறுவனங்கள் மீது பண்ணலாம். அதே மாதிரி இந்த தனி நபர்கள் மீது, தவறாக நம்மளை வழிநடத்துபவர்கள் மீது, வகுப்பெடுப்பவர்கள் மீது நம்ம வந்து இந்த மாதிரி நம்முடைய குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். அதற்கான நிரூபணங்கள் இருந்தா அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். சேவை அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துட்டு உங்களுக்கு அவங்களுக்கே அனுப்பிச்சு அவங்களை கேள்வி கேட்பார்கள். உங்களை பத்தி இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அவர்கள் கேட்கறது திருப்திகரமா இருந்தால் நமக்கு அனுப்புவாங்க. இல்லைன்னா அவர்கள் மீது என்ன மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டு ப்ரொசீட் பண்ணுவாங்க. இது கடந்த காலங்களிலேயே நடந்திருக்கு. இன்னும் கூட எஃபிஷியன்டா, இன்னும் கூட ஒரு ஸ்பீடர் ரெஸ்பான்ஸ், ஒரு மெக்கானிக்கலா இல்லாமல், ஒரு ஏஐ ட்ரிவன் மாதிரி இல்லாம கொஞ்சம் ஹியூமன் ஃபேஸோட இருக்கலாம்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. பட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இருக்குங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் பாக்குறேன். விஜயங்கிற நேயர், இந்திய தரகர்களுக்கு ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஏஞ்சல் ஒன், கிஃப்ட் சிட்டி வழியாக நமக்கு வெளிநாடுகளில் முதலீடு செய்ய அனுமதி கிடைத்துள்ளதாக படித்தேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி இந்திய நிறுவனங்கள் இன்மணி, டிக்கெட் டேப் வழியாக வெளிநாட்டு தரகர் வழியாக முதலீடு செய்ய முடியும் என கேள்விப்பட்டேன். இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? குறைந்த பணத்தில் பகுதி அந்நிய பங்கு மற்றும் இன்டெக்ஸ் ETF வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க சார். ஒரு பயனீட்டாளர் அப்படிங்கிற அடிப்படையில ரெண்டுக்கும் வேறுபாடெல்லாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு அமெரிக்கா மாதிரி சர்வதேச பங்கு சந்தைகளில் முதலீடு செய்வதற்கு இவர்கள் மூலமாக ஒரு கணக்கை துவக்கி எல்லாமே ஆன்லைன்ல தான் பண்ணணும். அது உங்களுடைய முகவரிக்கான சான்று, அடையாள சான்று எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி உங்களுடைய வங்கிக்கான விவரங்களை எல்லாம் அதில் அப்லோட் பண்ணி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும். நீங்களே அந்த மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து ரூபாயாக இருக்கிறது அமெரிக்க டாலராக அங்க டிரான்ஸ்பர் பண்ணி அந்த கணக்குல வரவு வச்சுட்டா உங்களுடைய கணக்குல அவர்களிடம் நீங்கள் திறந்திருக்க கணக்குல வரவு வச்சுட்டா அதற்கு தக்க நீங்க பங்குகளை வாங்கலாம், விற்கலாம். அந்த பங்குகள் வாங்குவது விற்பதற்கு அவர்கள் ஒரு சிறு தரகு கட்டணத்தையும் அவர்கள் போடுகிறார்கள் டாலர்ல. அதை நீங்க பண்ண முடியும். இப்போ தனிப்பட்ட முறையில வந்து இப்ப ஏற்கனவே வந்து இவர் சொன்னதெல்லாம் தவிர IBKRன்னு சொல்லக்கூடிய இன்டராக்டிவ் புரோக்கர்ஸும் இருக்கு. எல்லாமே இதெல்லாம் கிஃப்ட் சிட்டி மூலமாக நம்ம வெளிநாட்டு பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இரண்டாவது, இது தேவையா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி. இந்தியாவிலேயே பெரிய அளவுல வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இதை தாண்டி சர்வதேச சந்தைக்கு போகணும்னா அந்த அளவுக்கு நம்முடைய முதலீட்டின் அளவு பெரியதாக இருந்தால், ஏன்னா சிறு முதலீட்டாளர்கள் இது நீங்க இந்த டாலர்ல மாத்துறதுக்கு நம்ம இதை பத்தி முன்பே பேசியிருக்கோம். டாலர் இந்திய ரூபாயிலிருந்து டாலரா மாத்துறதுக்கு ஒரு கட்டணம் கொடுக்கணும். அப்புறம் அதை வங்கியில் டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது. அங்க ஒவ்வொரு முறை வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் ஒரு கட்டணம். அப்புறம் டாலருடைய ஏற்ற இறக்கங்கள் இன்னைக்கு சாதகமா இருக்கு, சில சமயங்கள்ல பாதகமாகவும் முடியலாம் வெகு சில சமயங்களில். அப்ப இதெல்லாம் இருக்கிறதுனால நம்முடைய முதலீட்டினுடைய அளவு கணிசமாக இருந்ததுன்னா அப்ப இந்திய பங்கு சந்தையில் வேறு வாய்ப்புகளே இல்லை. இங்க ஃபுல்லா முதலீடு செய்துட்டோம். ஒரு டைவர்சிஃபை பண்றதுக்கு சர்வதேச சந்தைகளை நோக்கி போகணும்னு நினைக்கும் பொழுது அங்க நம்ம போறதுக்கு அங்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அப்படி பண்ணும் பொழுது நம்ம ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒண்ணு, நம்முடைய அளவு பெருசா இருந்தாதான் அங்க வந்து பலன். அங்க வந்து சதவீத கணக்குல பெரும்பாலானவர்கள் தரகு கட்டணம் போடுவதில்லை. ஒரு டிரான்சாக்சனுக்கு $2 போடுறாங்க உதாரணமா ஒரு தரகு நிறுவனம். அப்ப நீங்க பண்றதே $100 $2 போட்டா 2% ஆயிடுது கட்டணம். நீங்க அதே $1000 பண்ணா
0.2%, $10,000 பண்ணா 0.02% அப்படி குறையும். சோ நீங்க அதிகமா பண்ணப்பட உங்களுடைய கட்டணம் குறைவா இருக்கும். இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அதுக்காக அதிகமா பண்ணணும்னு நான் சொல்லல, அது ஒர்த்தான்னு பார்த்துட்டு பண்ணணும். ஓகே, இல்லைன்னா நீங்க $100 வாங்கி $102 வித்தீங்கன்னா தரவு கட்டணமே போயிடும். சோ இது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த மாதிரி சர்வதேச பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்யும் பொழுது இந்திய பங்குச்சந்தைகளில் வாய்ப்பில்லாத அந்த மாதிரியான பங்குகள், கிடைக்காத பங்குகள் வெளிநாட்டில் இருந்தா அதுல முதலீடு செய்யலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த பங்கு நீங்க வாங்குங்கன்னு சொல்லல. இப்ப கூகுள் மாதிரி ஒரு பங்கு இந்தியாவுல இல்ல, மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு பங்கு இந்தியாவுல இல்ல, என்ன என்விடியா மாதிரி ஒரு பங்கு இந்தியாவுல இல்ல. இப்ப இந்த பங்குகள் எல்லாம், இப்ப என்விடியா எல்லாம் பயங்கரமான விலை ஏறி போச்சு. அது நியாயமான விலையா குறைவா கூடுதலாங்கிறதுலாம் எனக்கு இன்னும் புரிபடல. பட் அதெல்லாம் இந்தியாவில் இல்லாத பங்குகள். வேற இப்போ டிசிஎஸ் மாதிரி பங்குகள் அமெரிக்காவிலும் இருக்கு. அதுல போய் முதலீடு செய்யறதுல அர்த்தம் இல்ல. இந்தியாவில் நமக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது இந்தியாவில் இல்லாத, அந்த துறையில் இல்லாத ஒரு இன்னோவேட்டிவா, ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பேஸ்ட் நிறுவனங்கள், புதுமையான ஒரு ப்ராடக்ட், அந்த மாதிரி நிறுவனங்கள் வெளிநாட்டில் தான் கிடைக்கும். நிறைய இடங்கள் இருக்குங்கிறது உண்மை. அப்ப அதுல முதலீடு செய்யறதுக்கான எத்தனிக்கலாம். பட் நிச்சயமா சிறு முதலீட்டாளர்கள், சில லட்சங்களில் முதலீடு செய்பவர்களுக்கு இந்த மாதிரி நேரடியாக இந்தியாவில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி சர்வதேச சந்தையில கிஃப்ட் சிட்டி மூலமா போகணும்னா நேரடியாக பங்குகளில் முதலீடு செய்யாமல் அதன் மூலம் அங்க இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸே இருக்கு, அதுல முதலீடு செய்யலாம். ஆனால் அதுல ஒரு $5,000 ஒரு குறைந்தபட்ச முதலீடுங்கிறத பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க. $5,000 இன்னைக்கு தேதிக்கு ஒரு 4.45 லட்சம் ரூபாய் கிட்ட வரும், அல்லது 5 லட்சம் ரூபாய் கிட்ட வரும். அது ஒரு சிக்கல் இருக்கு. பங்கு சந்தையில் நேரடி பங்குகளில் முதலீடு செய்யும் பொழுது நீங்க ரொம்ப ஒரு 50,000 5,000 கூட முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வசதி இருக்கு. ஆனால் இதுல ரிஸ்க் அதிகம், அதுல கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. ஏன்னா ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த பங்கு சந்தையில், அமெரிக்க பங்கு சந்தைகள், சர்வதேச பங்கு சந்தைகளை பற்றி ஓரளவு தெரிந்த வல்லுநர்கள் அதில் முதலீடு செய்யறதுனாலையும் கொஞ்சம் ஒரு சேஃப்டி மெக்கானிசம், ரிஸ்க் மிட்டிகேஷன் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை தான். அதுலயும் நஷ்டங்கள் வரலாம். இந்த கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா, சமீப காலத்துல பிபிஎஃப்ஐஎஸ் ஒரு $5,000 மார்ச்ல போட்டதீங்கன்னா நீங்க $5,500 இருக்கு. S&P 500ல, நாஸ்டாக்ல போட்டிருந்தா $6,000 போனுச்சு, திரும்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கு. டிஎஸ்பி குளோபல் இதுல போட்டிருந்தீங்கன்னா $10 NAV $9.15 இருக்கு. நாளைக்கு இந்த 9.15 11 மாறலாம், அந்த 5,500 போட்டது 5,000 மாறலாம். எப்படி போகணும்லாம் நமக்கு சொல்ல முடியாது. இதெல்லாம் இந்த ரிஸ்க் எல்லாத்துலயும் இருக்கு. பட் அதுல ரிஸ்க்ங்கிறது குறைவு. பிகாஸ் இட் இஸ் a basket of investment and it is run by experts who are familiar with international market and movement. நமக்கு அது இல்ல. அதனால ஒரு கவனத்தோடு நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் பெருசா இருந்து டைவர்சிஃபை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம்னா டீரிஸ்க் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கட்டத்துல நம்ம அதை பார்க்கலாங்கிறது தப்பு இல்ல. இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுல இண்டெக்ஸ் ETF வாங்க முடியுமான்னு. நிச்சயமா வாங்கலாம். அங்க இண்டெக்ஸ் ETF தான் வாங்க முடியும். அதுவும் எந்த ETF வாங்குறோங்கிறதுல கவனமா இருக்கணும். ஒரு S&P 500 ETF, அதை விட நாஸ்டாக் ETF கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி. ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி செமிகண்டக்டர் ETF எல்லாம் இருக்கு. அதனுடைய பங்கு ஒன்று ஈட்டும் லாபத்தை போல் 100 மடங்கு வணிகமாகக்கூடிய ETF எல்லாம் இருக்கு. அதுல வளர்ச்சி அந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனாலதான் அப்படி இருக்கு. வளர்ச்சி இல்லைன்னா அது நேர்மறையாக கொலாப்ஸ் ஆகும். அதற்கான வாய்ப்பும் இருக்கு. சோ இண்டெக்ஸ் ETF குறைந்த இதுல வாங்க முடியும் அங்க. ஆறுமுகம் முத்துக்குமாருங்கிறவரு, ஐ ஒர்க் இன் பேங்க், ஐ டுக் அ ஸ்டாஃப் ஹோம் லோன் அட் 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஐ ஹாவ் ஈக்குவலண்ட் அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஃபிக்ஸட் டெபாசிட். இஸ் இட் வைஸ் டு க்ளோஸ் த லோன் ஆர் இன்வெஸ்ட் இன் பாண்ட்ஸ் அட் ஹையர் ஈல்ட்? ப்ளீஸ் அட்வைஸ் போட்டிருக்காரு சார். இல்ல ரொம்ப சாமர்த்தியமாக இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு இன்ஸ்டால்ல யாராவது ஒரு ரீல போட்டு போயிடுறாங்க. அதை வச்சுட்டு நிறைய பேர் பாவம் குழம்பி போயிருக்குது உண்மை. அது மாதிரிதான் இவர் அது பார்த்தாரான்னு தெரியல. பட் இவர் கேட்கிறாரு. இதுல 2-3 விஷயத்த நினைவுல வச்சுக்கணும். முதல் விஷயம், ஹோம் லோன்ங்கிறது நம்ம நீண்ட கால அடிப்படையில் எடுக்கக்கூடியது. என்ன, நம்ம ஒரு 20 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம், பொதுவாக இதுல இவர் 5 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம் கூட எடுத்திருக்கலாம். பொதுவாக 15 ஆண்டு காலம் ரீபேமெண்ட் பீரியட். அதுல இந்த 5%ங்கிறது பிக்சடா இருந்தா பெரிய அளவுல மாறாது, ஃப்ளோட்டிங்கா இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் இவர் முதலீடு செய்யக்கூடிய பாண்டுங்கிறது 3 ஆண்டு கால பாண்டா இருக்கலாம், 5 ஆண்டு கால பாண்டா இருக்கலாம், 7 ஆண்டா இருக்கலாம், 10 ஆண்டுகளா இருக்கலாம், 15 ஆண்டுகளா இருக்கலாம். இதற்கிடையில ஃப்ளோட்டிங் ரேட்டா இருக்கலாம், பிக்சட் ரேட்டா இருக்கலாம். இது ரெண்டும் எப்படி மேட்ச் பண்றது? இது 5 ஆண்டு, அது 15 ஆண்டுனா, இது 5 ஆண்டு கழித்து இந்த பாண்டை வித்துட்டு வேற பாண்டு மெச்சூர் ஆனவன வேற முதலீடு செய்யும் போது அங்க 3% 4% தான் வட்டி வந்தா என்ன பண்ணுவாரு? இது ரெண்டையும் மேட்ச் பண்றது கஷ்டம் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா. அது முதல் பிரச்சனை. ரெண்டினுடைய வட்டி, ரெண்டினுடைய காலகட்டம், இந்த 2 பிரச்சனை இருக்கு. இது ரெண்டுலையும் மேட்ச் பண்றதுங்கிறது. அடுத்தது கவனத்துல நம்ம வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஹோம் லோனை நம்ம முன்னாலே ப்ரீபே பண்ண தயார் பண்ணலாம். சில சமயங்கள்ல நமக்கு எல்லாம் சும்மா பணம் வரும் பொழுது. சோ என்னுடைய ஆலோசனை என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரி 1%, 2%, 3% ஒரு வித்தியாசத்திற்காக ரிஸ்க் எடுத்து ஒட்டுமொத்தமாக பண்றதை விட கையில பணம் இருந்தா எவ்வளவு வேணா. முன்பெல்லாம் வரி சலுகை இருந்தது ஹோம் லோன்ல, இப்ப பெரிய அளவுல வரி சலுகையும் கிடையாது. அப்படிங்கும் பொழுது முடிந்த வரைக்கும் ஹோம் லோன் அடைச்சிட்டா ஒரு சைக்கலாஜிக்கலா மனசுக்கு ஒரு நிம்மதிங்கிறது இருக்கும். நான் அதை வாங்கி நான் பங்கு சந்தையிலயோ இல்ல பாண்ட்லயோ, ஏன்னா பாண்ட்ல ரிஸ்க் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? AAA ரேட்டட் பாண்டே இதான கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலங்கள்ல. இந்திய சந்தை மட்டுமல்லாது சர்வதேச சந்தையில இந்த மாதிரி நடந்திருக்கிறது. டாப் மோஸ்ட் ரேட்டட் பாண்ட் 0 பார்த்திருக்கோம்.
அப்படி இருக்கும் பொழுது அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கிறதுங்கிறது ஒரு சரியான முடிவாக இருக்காது. என்னுடைய தனிப்பட்ட முறையில என்னுடைய கருத்து வந்து, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நான் ரிஸ்க் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நேரடியாக பங்கு சந்தையிலே போட்டுட்டு போயிடுவேன். எதுக்கு பாண்ட்ல போடணும்? ஏன்னா பாண்ட் ரிஸ்க், பங்கு சந்தையும் ரிஸ்க். ஆனா பாண்ட்ல 8 7 தான் வரப்போகுது, அல்லது 9 வரலாம். அதுக்கு மேல வந்ததுன்னா ரொம்ப பயங்கரமான ரிஸ்க். அந்த 8க்கு மேல வர்றது ரிஸ்க் தான். ஆனால் பங்கு சந்தையில வந்து அந்த 10% வந்து நான் என்னால 5 ஆண்டுகள்ல சராசரியாக 12% ஏற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்ததுன்னா நான் பங்கு சந்தையில போட்டு போயிடுவேன் ரிஸ்க் எடுத்துட்டு. ஏன்னா எனக்கு ரிட்டர்ன் ஆகுது இதை விட 2 மடங்கு இருக்கும். ஸோ நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு. அந்த சாமர்த்தியமோ நேரமோ ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஆட்களோ இல்லைன்னா பேசாம ஹோம் லோனை கட்டிட்டு போறதுதான் பெட்டர். ஏன்னா மன நிம்மதிக்கு ஒரு பிரீமியம் உண்டு இல்லையா? அதை யாராலும் விலை கொடுத்து வாங்கி கொடுக்க முடியாது. உண்மை சார், கரெக்ட் சார். INDANங்கிற அக்கவுண்ட்ல இருந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட் தினமும் 5% இறங்குகிறது, விற்போர் தான் இருக்கிறார்கள், வாங்குபவர் இல்லை. அப்படி என்றால் விற்போர்களுக்கு எப்படி பணம் கிடைக்கும் என்பதை நாகப்பன் சாரிடம் கேட்டு சொல்லவும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இந்த கேள்விக்கு தான் கிட்டத்தட்ட நம்ம முதல்ல ஒரு பதில் சொன்னோம். அதாவது விற்பவர்கள் மட்டும் இருந்து வாங்கலைன்னா பணம் கிடைக்காது. விற்பவர்கள் மட்டும் இருக்கும் பொழுது சில சமயம் அது ஒரு சிறு பகுதியை வாங்குறதுக்கு ஆட்கள் இருந்து வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஏன்னா நாளைக்கு ஏறும்னு சில பேர் டை ஹார்ட் ஆப்டிமிஸ்ட் இருப்பாங்க. ரொம்ப மோசமா ஏன்னா சார் இந்த ஷேர் 90% இறங்கிருச்சு சார், 940 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 94 ரூபாய்க்கு வந்துருச்சு, வாங்கினா என்ன ஒரு 5% ஏறாதா ஒரு வாரத்துல, நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு வாங்குறவங்க இருப்பாங்க சில பேர், வெகு சிலர். அவங்க வந்து ஒரு 10,000 ஷேர் செல்லிங் இருக்குன்னா ஒரு 500 ஷேரை வாங்கியிருக்கலாம். அந்த 500 வித்ததுக்கு பணம் கிடைக்கும், மற்றவங்களுக்கு கிடைக்காது. அந்த வித்தா தான் பணம் கிடைக்கும். வித்தா நிச்சயமா அது வந்து செக்யூரிட்டி கேரண்டி பேமெண்ட்ங்கிறது தேசிய பங்கு சந்தை உறுதி அளிக்கிறது. அதனால பணம் கிடைக்கும். பிஎஸ்சிலையும் சரி, என்எஸ்சிலையும் சரி. மணி பேச்சுக்களுங்கிற அக்கௌண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க சார், ரிலையன்ஸ் நிறுவன பங்குகளை நாம் வாங்கியிருந்தால் ஜியோ பங்குகள் இலவசமாக கிடைக்குமா? அதன் லாபம் ரிலையன்ஸ் பங்குக்கு வருமானு கேட்டிருக்காரு. அதற்கான வாய்ப்பு அந்த நிறுவனத்திடம் இருந்தது. அப்படி கொடுக்கறதுனா கொடுத்திருக்கலாம். கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு ரிலையன்ஸ் பங்குகள் வைத்திருப்பவர்களுக்கு ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ் நிறுவனத்தினுடைய பங்குகள் இலவச பங்குகளாக டிமர்ஜ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நிறுவனத்தை தனியாக பிரித்து, ஜியோ பைனான்சியல் சர்வீசஸ்ங்கிற நிறுவனத்தை தனியாக பிரித்து, ரிலையன்ஸ்ல இருந்து பிரித்து அந்த பங்குகளை வந்து அந்த ரிலையன்ஸ் பங்குதாரர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு பங்குக்கு ஒரு பங்கு அப்படிங்கிற அளவுல கொடுத்தாங்க. நீங்க ரிலையன்ஸ் ஒரு பங்கு வைத்திருந்தால் ஒரு பங்கு இந்த JFSL அப்படின்னு கொடுத்தாங்க 2023 ஜூலை மாசத்துல. ஓகே, ஆகஸ்ட்ல கொடுத்தாங்க. ஜூலை ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட்ல கொடுத்தாங்க. அந்த மாதிரி இப்ப இந்த ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெடுக்கு அவர்கள் பண்ணல. ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் லிமிடெட் வந்து முழுக்க இப்போ வந்து பொதுமக்களுக்கு அந்த பங்குகளை வெளியிடுகிறார்கள். அதுல நம்மளும் பங்கு பெறலாம். ஒருவேளை ஏற்கனவே ரிலையன்ஸ்லயோ ஜியோ பைனான்ஸ்லயோ பங்குதாரர்கள் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை எதுவும் இருக்கதா நான் படிக்கல, இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் படிக்கல. பட் பொதுமக்களுக்கு வெளியிடார்கள். கிட்டத்தட்ட 27 கோடி பங்குகள் வந்து வெளியிடப்படுகிறது. இது ஆஃபர் ஃபார் சேல் அல்ல, இது புதிய பங்கு வெளியீடு. இதுல நீங்க விண்ணப்பித்து பங்கு பணம் கட்டினா அந்த பணம் முழுவதும் அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி பணிகளுக்கும் விரிவாக்க பணிகளுக்கும் போய் சேரும். கிட்டத்தட்ட 27,500 கோடி கிட்ட இதுல வந்து உங்க வந்து திரட்டை வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா அதனுடைய விலை இன்னும் என்ன விலைக்கு வெளியிட போறார்கள் நிர்ணயமாகல. செபியிடம் இதற்கான இந்த டிராப்ட் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்னு சொல்றது, இதற்கான விண்ணப்பத்தை ஜூன் 19 இந்த மாசம் 19ஆம் தேதி என்று அவர்கள் ஏற்கனவே அந்த ஆண்டு பொதுக்குழுவை போய் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரிலையன்ஸுடைய ஆண்டு பொதுக்குழுவின் போது அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க. இனிமேல் வரும்பொழுது அந்த புதிய பங்கு வெளியிடும் போது பார்க்கலாம். அதனால வந்து இது வந்து புதிய பங்கு வெளியீடு தான், எல்லோருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு வழங்கப்படும் நான் நினைக்கிறேன். சிறப்புங்க சார். இன்னைக்கு நிறைய டைம் எடுத்து நிறைய கேள்வி நம்ம வந்து பதில் சொல்லியிருக்கோம். ரொம்ப நன்றி சார். நன்றி. பிரஜின் இவானா நடிப்பில் சந்தோஷ் ராவணன் இயக்கியுள்ள ஆந்தரன் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் ஜூன் 26ஆம் தேதி முதல்